நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்னைக்கு செய்ய போகிறது அரிசி கொழுக்கட்டை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசியை சோக் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம், கேரட் வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சுட்டு ஆவியில் பிடிச்சி எடுக்கணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இது வந்து 1 hour சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து துணியில் போட்டு ஆற வச்சுருக்கிறேன். அதாவது என்னென்னா ட்ரை ஆயிடணும் அரிசி. பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி துணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இழுத்துடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். இதை அப்படியே மிக்சியில் போட்டுக்கலாம். நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு கேரட்டில் பாதி வந்து துருவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நான் தண்ணியில் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா மிக்சியில் அடிச்சிட்டோம். அதாவது ரொம்ப பவுடர் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொரகொரன்னு இருந்தாலே ஓகே. ஒரு கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். இது கூட கடலைப்பருப்பு போட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உளுத்தம்பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போது கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது இல்லை. நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கலர் வந்து நல்லாயிருக்கும். உப்பு நான் வந்து 1 டம்ளர் வந்து அரிசி போட்டுக்கிறேன்னா நம்ம 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடணும். நல்லா வதங்கட்டும். நான் வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துருக்க அரிசி. இதில் நம்ம 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 1 2 3 1/2 டம்ளர், 3 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வர டைமுக்கு நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அதாவது மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு அரிசிக்கும் சேர்ந்து ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு பத்தலைன்னா நம்ம திரும்பவும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலரிட்டே வாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். பார்த்திங்கனாவே அரிசியினோட இது லைட்டாக தெரியணும். அதனால தான் இவ்வளோ நேரம் விடுறேன். இன்னும் 2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை, ஆல்ரெடி ஊறி இருக்குது. நம்ம ஆவியில் வேக வைக்கிறப்பவே நல்லா வெந்துடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. ஆறுனா இன்னுமே கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. அதாவது ஆற வச்சிட்டோன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம்
லூஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிடும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. கை வந்து நனைச்சிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்கும், அதாவது வெது வெதுப்பான சூடு இருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஒரு பிளேட், அதாவது வேக வைக்கிற பிளேட்லேயே மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோம். இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இட்லி குக்கர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க, மூடி வச்சுக்கலாம். இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 7 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதாவது 3 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேம், 7 நிமிஷம் அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுருக்குறோம். இப்போது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இதை குத்தி பார்த்திங்கன்னா தெரியும், ஒட்டாமல் இருக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து மேல் தட்டு வச்சுட்டு இது கீழேயும் நான் வந்து கொழுக்கட்டை வந்து இட்லி தட்டுலேயே வச்சுருக்கேன். இப்போ வந்து எடுத்துக்கலாம். அதாவது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி தட்டு இதுலேயும் நான் வச்சுருக்கேன். இதையும் நம்ம எடுத்துக்கலாம். 3 தட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான அரிசி கொழுக்கட்டை ரெடி. நான் அரிசி கொழுக்கட்டை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து மார்னிங் டிஃபனுக்கு எடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ், நைட் டின்னர். இது வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.